நம்ம அரசியலை நீங்க கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ஆட்சியின் வரைவை படிங்க. கல்வியை எப்படி கொடுப்போம்? கல்வியில நம்ம திட்டம் என்ன? கல்வியில இதுவரை இருக்கிற கல்வி முறையை கிழிச்சு அப்படி பழைய குப்பை கூடையில் போடும், புதுசுல கூட போடணும். போட்டுட்டு 6 வயசுலதான் பிள்ளைய 1ஆவதுல சேர்க்கணும். அது வரைக்கும் பிள்ளைய ஒன்றும் செய்யறதில்லை, நல்லா விளையாட விடும். அரும்பு மொட்டு மலர், அந்த அரும்புலையே 3ஆவது வயதுல சேர்க்கிறோம். அப்புறம் 4, 5 இந்த 3 வகுப்புக்கு மொட்டு மலர் இதுல பிள்ளைய ஒன்னும் படிக்க விடக்கூடாது. அழகான சோலை, பசுஞ்சோலை பள்ளிகள், அப்படி சொர்க்கமா அறை இருக்கணும், எல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கணும். பிள்ளைய விளையாட விட்டணும். சோத்துல கிரிக்கெடா ராஜா, கிரிக்கெடா எப்படி கிரிக்கெடா வேறடா அப்படி வச்சுக்கணும், ஊக்கப்படுத்தணும். அவன் ஏன் பிக்காசோ வரக்கூடாது? நாளைக்கு அவன் ஏன் டான்ஸே வரக்கூடாது? நீ என்ன கல்வின்னு தெரியாம ஒரு கர்மாந்தரத்தை படிச்சு பர்பஸை பிதுக்கிற மாதிரி பிள்ளைய மண்டையை பிதுக்கி மதிப்பெண்களை பிதுக்கிற கல்வி ஒரு கேவலப்பட்ட கல்வி. மனித அறிவை மதிப்பெண்களை வச்சு மதிப்பிடுகிற ஒரு முட்டாள் கூட்டம். மதிப்பெண் அறிவா? மதிப்பெண் நான் 12ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண், பக்கத்துல இருந்து பார்த்துடுச்சு 2வது மதிப்பெண், அது அறிவாளியா? என்னது? மனனம் செய்து திருப்பி பதிவு செய்யறது, ஒரு வாங்கி எடுத்து வைக்கிறது கல்வியா? கல்வியாது? அது அறிவா? ஒரு பண்பாட்டு பயிலகமாக வாழ்வியல் நெறியை போதிக்கிற ஒரு அறிவு கூடமாக பள்ளிக்கூடம் மாற வேணாமா? அப்படியா இருக்கு? கொள்றான் பிள்ளைகளை. கல்வி என்பது சுமை அல்ல, சுகம் என்று பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும். நோட்டு புத்தகத்தை கையில கொடுக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு. இது மாதிரி வகுப்பறையில தமிழ் அழகி, இனியால் அப்படி எழுதி எல்லாம் பேர் புத்தகம் அங்கே வச்சிடறோம். அறையில பேர் சாவிய பிள்ளைகிட்ட கொடுத்துறோம். வீட்டு பாடம் கிடையாது, நோ ஹோம்வொர்க். நிம்மதியா தூங்கு, விளையாடு, இந்த நேரத்தில் படிச்சா போதும். ஒரு பாடம் தானே நான் கொடுக்க போறேன். அறிவியல் படி, புவியியல் படி, இங்கிலீஷ் படி, கணக்கு படி, எல்லா தமிழ் படி, எல்லாத்திலும் 100 வாங்கிடு. அறிவியல் வாத்தியாருக்கு தமிழ் தெரிய மாட்டது, வரலாற்று ஆசிரியருக்கு அறிவியல் தெரிய மாட்டது. ஆனா இந்த மாணவனுக்கு எல்லா இளவும் தெரிஞ்சிடணும். நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.